ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கிரக பார்வைகளின் சூட்சமங்கள். இந்த கிரக பார்வை தொடர்பான ஒரு பதிவு ஏற்கனவே நமது சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு மேலும் கிரக பார்வைகளின் சூட்சமங்களை அடுத்த கட்டத்திற்கு இன்னும் எவ்வளவு ஆய்வு செய்யலாம் என்பதை பற்றி கேள்வி பதில்களாக கொடுத்திருக்கிறேன். அதாவது 9 கேள்விகள் கேட்டு அந்த 9 கேள்விகளுக்கும் பதில்கள் எவ்விதம் இருக்கும் என்பதையும் விளக்கி இருக்கிறேன். ஒரு ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்திற்கான பலன்கள் பல வகைகளில் வெளிப்படுத்த முடியும். இந்த ஒரு ஜாதக பலன்களை வெளிப்படுத்துவதற்கு கிரகங்களின் பார்வை என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. இப்போ சமீபமாக ஒரு பதிவு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு நல்ல மிகப்பெரிய ஜோதிட ஆசானவர், அவர் கிரக பார்வைகள் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். கிரக பார்வை சூட்சமம் அப்படிங்கிறது பலன்களை துரிதமாக, துல்லியமாக, அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு கான்செப்டுங்க. கிரகங்களுக்கு பார்வை இல்லை என்பது முற்றிலும் ஒரு தவறான கோட்பாடு. ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை மாற்றி செய்யக்கூடிய, நுட்பமாக செய்யக்கூடிய, அதுதான் முக்கியங்க. பார்வை வாயிலாக அநேக பலன்கள் மிக ரகசியமாக, நுட்பமாக அந்த ஜாதகருக்கு வெளிப்படும். அப்படி இருக்கும்போது கிரக பார்வைகளின் தன்மைகளை, வித்தியாசங்களை பல நிலைகளில் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டுமே ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை எளிமையாக வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே அடிப்படையில் எழுகின்ற கேள்வியை தான் நான் இதில் கேட்டிருக்கேன். நான் ஒன்றும் புதுசாக கேள்வியை கேட்கல. உங்களைப் போல தான் எனக்குள் எழுந்த கேள்விகள். இது எல்லாமே அடிப்படையான கேள்விகள் தான். ஒரு பெரிய அப்படியே ரகசியமாக காம்ப்ளிகேட்டடாக நான் ஒரு கேள்விகளை முன்வைக்கவில்லை. ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கும் பொழுது தன் பார்வையை எப்படி அந்த பாவத்துக்கு வழங்கும்? இப்போ பார்வை என்றாலே சொல்கிறோம், ஒரு கிரகத்திற்கு ஸ்பெஷல் பார்வைகள் அப்படின்னு ஒரு 3 கிரகம், அதாவது செவ்வாய், சனி, குருவுக்கு இருக்கு. எல்லா கிரகத்துக்கும் சமசப்தம பார்வைன்னு 7ஆம் பார்வை இருக்கு. அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுகிறது என்பது தெரியும். ஆனால் இப்போ இங்கே என்னன்னா, கிரகமே இல்லைங்க ஒரு பாவத்தில், அந்த பாவத்தை போய் ஒரு கிரகம் பார்க்குதுங்க. அப்போ அந்த பாவத்தில் என்ன பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது அந்த பாவத்தில் கிரகம் இல்லாத பட்சத்தில் தன்னுடைய காரகத்துவங்களை அந்த பாவத்திற்கு சூட்சமமாக வழங்கும். அது என்னங்க அது சூட்சமமாக வழங்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் நேரடியாக ஒரு கிரகத்தை பார்க்கும் பொழுது தன் காரகத்துவத்தை நீ செய் என்று அதற்கு கட்டளையிடுவதாக அர்த்தம். அதுவே பாவகமாக இருக்கும் பொழுது அது கட்டளையிட முடியாது. ஆனால் தனது காரகத்துவத்தை அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், மேலும் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவங்களின் மீது தனது காரகத்துவத்தை பதிய வைக்கும். இப்போ இந்த உதாரண கட்டத்தில் சூரியன் உச்சமாக இருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது களத்திரம், கூட்டு மேலாண்மை, நண்பர்கள், கூட்டு தொழில், சொசைட்டி, நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் பழகுகின்ற அனைத்து விதமான மக்கள் தொடர்பு எல்லாமே அந்த 7ஆம் பாவம். அப்போ இங்கே சூரியன் என்ற கிரகம் உச்சத்தில் இருக்கிறார். உச்ச நிலையில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய களத்திரம், அது ஆணாக இருந்தால் மனைவி,
பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர். அப்போ தன்னுடைய ஆளுமையை தனது களத்திரத்தின் மீது வேகமாக பதிய வைக்கும். நான் சொல்கிறேன், நீ செய், எல்லாம் எனக்கு தெரியும், எதை நான் சொல்லணும் அதை மட்டும் நீ செய் என்று கட்டளை எடுக்கக்கூடிய வேலையை பொதுவான தன்மையில் செய்வார். ஆனால் அது எங்கே பிரதிபலிக்காது. அதாவது அது போன்ற குணாதிசயம் கொண்டவராக இருப்பார். ஆனால் வெளியிலே யாருக்குமே அது தெரியாது. இங்கே கிரகம் இல்லை, பாவம் தான் இருக்கு. அவரு கட்டளை இட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் ஒபே பண்ணுற மாதிரியான வேலைகளை அவனுடைய கலத்திரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே இந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் இடக்கூடிய கட்டளையை இந்த கிரகம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் பாவமாக இருக்கும் பொழுது அதனுடைய ஆளுமை இந்த 7ஆம் பாவத்தின் மீது எதிரொலிக்கும். ஆனால் அந்த எதிரொலிப்பின் பிரதிபிம்பம் என்பது பெரிதளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, யாருக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது நேரடியாக அங்கே கிரகம் நிற்பதற்கும் கிரகம் இல்லாமல் பாவத்தை மட்டும் பார்ப்பதற்கும் பலன்களில் வேறுபாடு உண்டா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே தான். இங்கே ஒரு கிரகம் நிற்குதுங்க, ஒரு கிரகமே இல்லைங்க. அப்போ பலன்களில் ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். ஏற்கனவே சொன்னது போல கிரகம் இல்லாத பாவத்திற்கு ஒரு சூரியன் தனது ஆளுமையை செலுத்துவதற்கும், அதுவே இங்கே குரு என்ற கிரகம் நிற்கும் பொழுது தனது ஆளுமையை இங்கே பதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதே மேஷ லக்ன ஜாதகம், மேஷ லக்னத்தில் லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். அப்போ இந்த சூரியன் 7ஆம் இடத்தில் குரு நிற்கிறார். அப்போ 7ஆம் இடத்தில் குரு நிற்கும் பொழுது இந்த குரு ஆன்மீகம் இது போன்ற தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள், ஆன்மீகம், போதித்தல் இவையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய குரு. அந்த குருவை சூரியன் என்ன கட்டளை இடுகிறாரோ, நீ எதை சார்ந்து போதிக்க வேண்டும், எதை சார்ந்த ஒழுக்கம் உன்னிடத்திலே அதிகம் இருக்க வேண்டும் என்று அவர் எதை கூறுகிறாரோ அதை சார்ந்த விஷயங்களை இந்த குரு பிரதிபலித்து ஆக வேண்டும். அப்படிங்கிறது தாங்க சூட்சமம். ஆனால் இங்கே கிரகம் இல்லை, அந்த பாவகத்தின் மீதும் அங்கே அவருடைய கட்டளை என்பது இருக்கும். ஆனால் அங்கே பிரதிபலிப்பு என்பது பெரிதளவிற்கு இருக்காது. இங்கே குரு நிற்கிறார் எனும் பொழுது இந்த குரு என்ற இந்த ஜாதகருக்கு குரு 9ஆம் அதிபதியாக இருக்கிறார். 9ங்கும்போது தந்தையார். இப்போ இந்த ஜாதகர் தந்தையாரையே கண்ட்ரோலில் வச்சிருப்பார். இந்த ஜாதகர் என்ன சொல்றாரோ அதை தான் இவங்க தந்தையார் செய்வார். அது மட்டுமல்லாமல் இங்கே 7ஆம் பாவம் என்பது இவருடைய களத்திரத்தை குறிக்கும். இது ஆண் ஜாதகமாக வைத்து கொண்டோம் என்றால் இங்கே 7ஆம் இடத்தில் ஜாதகருக்கு மற்றும் ஜாதகரின் அந்த துணைவியார் இருக்காங்க இல்லையா, துணைவியாரின் குணாதிசயங்களுக்கும் இவருடைய தந்தையாரும் பக்கபலமாக குடும்பத்திற்கு உறுதுணையாக இவருடைய நல்ல விஷயங்களை, நல்ல போதனைகளை, நல்ல தர்ம நீதி நியாயங்களை, இவருக்கு கூட்டு தொழிலும் சரி நண்பர்களுக்கும் சரி இவர் தந்தையார் உறுதுணையாக இருந்து அவர் கற்ற அனைத்து கல்வி, அனைத்து ஞானம் அனைத்தையுமே இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இவருடைய ஒத்துழைப்பு என்பது இங்கே இருந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த இருவேறு வித்தியாசங்கள் வெளிப்படுத்தும். ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும் கிரகம் பார்க்கப்படும் பாவத்திற்கும் தனது பார்வை பலனை வழங்குமா அல்லது கிரகத்தோடு நிறுத்தி கொள்ளுமா? அதாவதுங்க 2 விஷயந்தாங்க. பாவத்தில் கிரகம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, அதே தான் நான் 3 பிரித்து இங்கே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது முதன்மையாக அந்த கிரகத்துக்கு தான் அந்த கிரகம் கட்டளையிடும். ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்கிறார் எனும் பொழுது அந்த கிரகம் அதற்கு கட்டளையிடுகிறது என்று பொருள். இப்போ கிரகம் இருக்கும்போது முதன்மையான கட்டளையை அந்த கிரகமே ரிசீவ் பண்ணிடும். பாவத்திற்கு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு விடாது.
அந்த கிரகம் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை கட்டளையை ஏற்று தன்னுடைய செயல்திறன் மூலமாக அந்த பாவத்திற்கு கொடுத்து கொண்டு இருக்கும். அடுத்து ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்வை செய்யும் பொழுது, குறிப்பாக சமசப்தம பார்வை செய்யும் பொழுது, பார்க்கும் கிரகம் தன் காரகத்துவத்தை அந்த கிரகத்தின் மீது பதிய வைக்குமா, அல்லது தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவத்தை தனக்கு வாங்கி கொள்ளுமா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. நல்லா கவனிங்க. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்குது. பார்க்கும்போது நீ என்னுடைய வேலையை நீ செய்ய, என்னுடைய காரகத்துவத்தோடு நீ ஒன்றி வரணும், என்னுடைய குணத்தோடு நீ ஒன்றி வரணும், நான் சொன்னதை மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லுமா? அல்லது நீ என்னென்னலாம் சொல்கிறியோ அதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்குமா? அப்போ சொல்கிறதோட நிறுத்திக்குமா, அவரு கொடுக்குறதையும் வாங்கிக்குமா? அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போ இந்த கேள்வியின் பதில் எப்படி அப்படின்னா, 2 கிரகம் இங்கே பார்க்குதுங்க. 2 கிரகம் இங்கே பார்வை செய்கிறார்கள். இங்கே செவ்வாயும் சூரியனை பார்க்குறாரு, சூரியனும் செவ்வாயை பார்க்கிறார். இந்த சூரியன் இங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இந்த சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது இந்த 2 கிரகங்களின் பலம் என்ன என்பதை முதல்ல ஆய்வு செய்யணும். இந்த சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது, ஆட்சி பெற்ற சூரியன் செவ்வாயை நான் சொல்வதை எனது கட்டுப்பாட்டில் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்ய என்று ஆணையிடுவார். அப்படி ஆணையிடும் பொழுது இந்த செவ்வாய் இவர் சொல்வதை விருப்பம் இருந்து கேட்டால் கேட்கலாம், அல்லது இந்த சூரியனுக்கு நிகரான வலு உள்ளவராக இருந்தால் இவருடைய பேச்சை கேட்கணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது, அமைதியா இருப்பார். அவ்வளோதாங்க. இப்போ அதே போல இங்க சூரியன் இங்கே குருவை பார்க்குறார். இங்க சூரியன் உச்சமா இருக்காரு, குரு 7ஆம் இடத்துல இருக்கார். இங்க சூரியன் தனது ஆளுமையை குரு மீது செலுத்தும் பொழுது, குரு இவருடைய பேச்சை கேட்கலாம், இவருடைய குணாதிசயத்தை ஏற்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். ஆனால் எந்த வகையிலும் இந்த சூரியன் இந்த குருவோடைய காரகத்துவத்தை எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்கும் நிலையில் இவர் இருக்க மாட்டார். இந்த நிலையில் இப்ப பாருங்க, வக்ர கிரகம், ஒரு வக்ர கிரகம், ஒரு கிரகம் வக்ரம் பெற்று மற்றொரு கிரகத்தை பார்வை செய்யும் பொழுது பலன் தீவிரமாக இருக்குமா, அல்லது தீவிரமாக தன் காரகத்துவத்தை பதிய வைக்குமா? இப்ப இங்கதாங்க பலன் அப்படியே மாறுபடுங்க. இந்த சனி என்பவர் இங்க குரு பார்க்கிறார். சனி வக்ரம் அடைந்துட்டார், ஆனா இங்க குரு வக்ரம் கிடையாது. அப்ப இந்த வக்ரம் பெற்ற கிரகம் தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய குணாதிசயத்தை, காரகத்துவத்தை அதிவேகமாக இந்த கிரகத்தின் மீது பதிய வைக்கும். நீ செஞ்சுதான் ஆகணும், நீ முடியாதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமாக இந்த குருவின் மீது தனது காரகத்துவத்தை திணிக்கும். ஒரு மகர லக்ன ஜாதகர் இந்த லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் சனி நீசமடைந்து அவருக்கு இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கு. அவருக்கு சனி வக்ரம் அடைந்து இந்த குருவை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு தொழிலை இவர் முதலீடு போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார், சும்மாவே இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, இந்த சனி வக்ரம் அடைஞ்சிட்டாரு. வக்ரம் அடைந்த சனியானவர் அந்த தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணே தெரியல, எனக்கு நான் என்னோட தொழிலுக்கு நீ முதலீடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அப்போ வக்ரம் அடைந்த கிரகம் பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையை அங்கே ஏற்படுத்தி விடுவார். இங்கே பாருங்க, குரு வக்ரமாக இருக்காரு, இங்கே சுக்கிரன் வக்ரம் இல்லை. இந்த 2 கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள். சுக்கிரன் மிகப்பெரிய எதிரியாக நினைப்பது குருவே தான். ஆனால் இங்கே குரு வக்ரம் அடைஞ்சிட்டார். இந்த வக்ரம் அடைந்த குரு சொல்வதை இந்த சுக்கிரன் கேட்க மாட்டான்லாம் சொல்ல முடியாது, கேட்டு தான் ஆகணும். நீ நிர்பந்தம், மிகப்பெரிய நிர்பந்தம் என்பதை இங்கே குரு உண்டாக்குவார். உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது, உனக்கெல்லாம் நான் அந்த ஒரு என்னுடைய தன்மையை உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்றெல்லாம் இந்த சுக்கிரன் இங்கே இந்த நிலையில் சொல்ல முடியாது.
ஏன்னா இங்கே குரு வக்ரம் அடையும் பொழுது ஒரு பயங்கரமான பலவானாக மாறிட்டார். பிடிவாதக்காரர், தன்னுடைய கொள்கையிலிருந்து சிறிதும் தளர்வடையாத நிலையில் கொண்டது வக்ர கிரகம். அப்போ இங்கே பாவம், பரிதாபம், கருணை என்பதெல்லாம் அங்கெல்லாம் இருக்காது. செய்யணும், செஞ்சு தான் ஆகணும், அவ்வளோதான் அப்படிங்கிற கண்டிஷன் அங்கே உத்தரவாதம் பெரிய அளவிற்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நார்மலாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் வக்ர கிரகத்திற்கும் பார்வை பலன் என்பது அப்படியே மாறுது. அடுத்து ஒரு வக்ர கிரகம் மற்றொரு வக்ர கிரகத்தை சமமாக பார்க்கும் பொழுது இருவரும் பலவான்களாக தெரிகிறார்களே. ஏங்க, ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தாவே 2 பேரும் பலம் பொருந்தியவர்கள்னு சொல்கிறீங்க. அதுலேயும் சுப கிரகங்கள் தங்களது பலத்தை இன்னும் அதிகமாக ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ 2 வக்ர கிரகங்களுமே சமசப்தமாக பார்க்குறாங்களே, அப்போ என்ன தாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போது என்ன நடக்கும், என்ன பலன் கிடைக்கும்? இது பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடுங்க. இங்கே பாருங்கள், 2 பேர் வக்ர கிரகம், 2 பேருமே எதிரும் புதிருமான கிரகம். 2 பேருமே சாமானியவர்கள் கிடையாது. நானும் குரு, நீயும் குருயா, என்ன நீ பெரிய ஆள், நான் என்ன சின்ன ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. இங்கே அசுரகுருவும் தேவகுருவும் 2 பேரும் வக்ரம் அடையும் போது மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார்கள், மிகப்பெரிய பலம் பொறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த பலம் பொறிந்தவர்கள் 2 பேருமே தனத்தை குறிப்பவர்கள். இவர் பெருமனத்திற்கு சொந்தக்காரகன் குரு, அன்றாட வாழ்வியலுக்கு, உல்லாச வாழ்வியலுக்கு செலவு செய்யக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இங்கே 2 பேருடைய பார்வையுமே ஈக்குவலாக இருக்கும். நான் சொல்கிறது நீ கேளு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்கிறது நீ கேளுன்னு இவர் சொல்லுவார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளும்பார். பணம் 1 லட்ச ரூபா வந்துருச்சு, அப்படியே பத்திரமா வச்சிக்கப்பா அப்படின்னு இந்த குரு வக்ர கிரகம் சொல்லும். ஆனால் இந்த சுக்கிரன் என்ன சொல்லுவார், அப்படிலாம் நீ செய்யாத, நீ பணத்தை எடு, நான் சொல்கிற இடத்துக்கு டூர் போயிட்டு வா, ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டு, ஒரு வீடு ஒன்று கட்டு அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே பண்ணுற, நான் விட உனக்கு பணத்தை நான் தரமாட்டேன், நீ என்கிட்ட பணம் நான் கொஞ்சம் கொடுத்ததுனால தானே நீ அவன் சொல்கிற பேச்சை கேட்குற, அப்போ உனக்கு பணத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன். பணம் வந்து ஒரு 20 லட்சத்தில் ஒரு வீடு கட்டலான்னு துவங்கி கையில் இருக்குது, எப்படியோ மேனேஜ் பண்ணி செய்யலான்னு செய்வார். பாதி வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துவார் இந்த குரு. ஏன்னா நான் சொல் பேச்சை கேட்குறல, இல்லை நீ பணத்தை செலவு பண்ணாத, பத்திரமா வச்சுக்குன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ஒரு ஹார்ட் கேஷ் கொடுத்தேன். நீ குருவோட சுக்கிரனுடைய பேச்சை கேட்டுட்டு, அவருடைய பேச்சை கேட்டுட்டு கார் வாங்கின, வீடு கட்டுறேன்னு சொன்னல, உனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபினான்சியல் நெருக்கடி நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பார். அது போன்ற ஒரு பணம் வந்து செலவு பண்ணலாமா வேணாமா, பணம் இருக்கும், பணத்தை செலவு பண்ணால் பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற பயத்திலேயே அந்த ஜாதகர் வாழக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். பணம் இருக்கும், திடீர்னு பணம் ஹாட் கேஷ் வரும். ஆனால் அந்த ஹாட் கேஷ் வந்துடுச்சுன்ட்டு அவர் ஒரு பெரிய பொருள் மீது இன்வெஸ்ட் பண்ணார்னா, அதுவும் சுகம் சார்ந்த லக்ஸூரியஸாக இருக்கணுங்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான அழகு சாதனம், வீடு, வண்டி, வாகனம், அல்லது என் ஒய்ஃபுக்கு நான் ஜுவல்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு ஆடம்பரத்திற்கு செய்தால் அந்த குருவுக்கு கோபம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான நிலைங்கிறது 2 வக்ர கிரகங்கள் பார்வை ஏற்படும் போது ஜாதகருக்கு கிடைக்கும். இப்படி தாங்க ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும்போது ஒரு அநேகமான நுணுக்கங்கள் அதுக்குள்ளே இருக்குங்க. எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாமே பலன் கொடுக்கும். சும்மா போகிற போக்கில் கிரக பார்வைகளுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறதோ, அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஏன்னா முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே ஒத்துக்கணும். நமக்கு முன்னோர்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, பல விஷயங்களை நம்மை காட்டிலும் அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், காரணம் இல்லாமல் சொல்லலை. நாம் போய் ஆய்வு செய்ய சங்கடப்பட்டுட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இப்படிலாம் சொன்னால் போதும் அப்படின்னு நம்மளே நம்மை சுருக்கி கொள்வதற்காக வேணால் ஏற்படுத்தி கொள்ளலாம். கிரக பார்வைகளுக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்குங்க. ஒரு நீச கிரகம் ஒரு உச்ச கிரகத்தை பார்வை செய்யும் பொழுது தன் காரகத்துவத்தை அதன் மீது பதிய வைக்க முடியுமா? ஒரு நீச கிரகம் சனி, இந்த சனி 10ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்குறாருங்க. பார்க்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவத்தை பதிய வைப்பதற்கு கண்டிப்பாக அவர் வந்து முயற்சி செய்வார். நீசமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்குதுங்கும் போது
நான் வந்து வலிமை கம்மியாக இருக்கிறேன்னா அதெல்லாம் நீலாம் பார்க்காத, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், முதலாளிக்கு ஒன்றுமே தெரியாது, முதலாளிக்கு அறிவே இருக்காது, அல்லது அவர் உங்கள் அளவுக்கு படித்தவராக இருக்க மாட்டார். அவர் ஒரு 10வது படிச்சிருப்பார், நீங்கள் ஒரு டிகிரி கிராஜுவேட்டாக இருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை வந்து சில வேலைகளை சொல்லும்போது உங்களுக்கு நெருடலாக இருக்கும். இவெல்லாம் வந்து நமக்கு ஒரு வேலை வைக்கிறான், ஒன்றுமே படிக்காதவன், நம்ம நிலமை பாரு, இவன்லாம் வேலை செய்கிறதா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஈகோ அந்த இடத்துல வரும். ஆனால் வந்தாலும் அந்த முதலாளி சொல்கிற வேலையை செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த முதலாளி சில முட்டாள்தனமான வேலைகளை வைக்கும்போது முழுமையான ஈடுபாட்டோடு நம்மளால் வேலை செய்ய முடியாது. அந்த வித்தியாசம் மட்டும் அங்கே இருக்கும். ஒரு உச்ச கிரகத்தை நீச கிரகம் பார்வை செய்யும்போது அவருடைய உத்தரவை வந்து 100% ஏற்று அந்த கிரகம் வந்து செய்யாது. நீயே ஒரு அடி முட்டாளு, நான் வந்துட்டு நீ சம்பளம் தரங்கிறதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு பேரளவில் காதலை வாங்கிட்டு ஆனால் இங்கே வேலையில் அவுட்புட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலை என்பது நீச கிரகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய உச்ச கிரகத்திற்கு இருக்கும். அடுத்ததாக வக்ர கிரகத்தின் பார்வை பார்க்கப்படுகின்ற பாவம் அல்லது கிரகத்தின் காரகத்துவங்கள் மீது பலவந்தமாக ஏதேனும் கோரிக்கை விடும் வகையில் செய்யுமா, அல்லது நீ இதை எனக்கு செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்துமா? இதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஆய்வுங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு வக்ர கிரகம் ஒரு வக்ரமில்லாத கிரகத்தை பார்க்கும் பொழுது அது வந்து என்ன பண்ணுன்னா கமாண்ட் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், சனி இவர் ஒரு தொழில்காரகன், கடமை கண்ணும் கருத்துமாக கடமையே கண்ணாக போற்றக்கூடிய கிரகம் சனி. இந்த சனி குருவை பார்க்கிறார். அப்போ குருங்கிறது புத்திரக்காரகன் அப்படின்னு வைத்து கொள்ளும் பொழுது இந்த குரு சனியோடைய வக்ர பார்வையில் இருக்கக்கூடிய இந்த குரு கட்டாயமாக நீ இதை செஞ்சே தான் ஆகணும், உனக்கு 5 மணி நேரம் டைம், இந்த 5 மணி நேரத்துக்குள்ளே இதை நீ முடிக்கலாம், நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் துணியில் அங்கே வந்து தன்னுடைய காரகத்தை பதிக்க வைப்பார். மிரட்டல் துணியில் இருப்பார். இதை நீ செய்துட்டீன்னா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு அவர்களுக்காக ஒரு டிமாண்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷனும் ஒன்று வந்து சேர்த்தி கொடுப்பார். வக்ர கிரகத்திட்ட அதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பு இருக்கும். கண்டிப்போடு சேர்ந்து தன்னுடைய பார்வையில் அந்த கிரகத்தை அந்த பாவத்தை வலியுறுத்துவார். நீ இதை செஞ்சிட்டீன்னா நான் உடனடியாக உனக்கான அதற்கான ஒரு பாராட்டு அல்லது பரிசு உனக்கு கண்டிப்பாக நான் உனக்கு தரேன் என்று அவர் அந்த கிரகத்தை நிர்பந்தப்படுத்துவார். அடுத்து அஸ்தமனம் பெற்ற கிரகம் அவமானத்தை தரும் என்ற வகையில் அஸ்தமனம் பெற்ற கிரகம் பார்க்கும் கிரகத்தின் மீதும் தான் பெற்ற அவமானத்தை பதிக்குமா? பொதுவாகவே நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், எந்த கிரகமாக இருந்தாலும் சூரியனோடு அஸ்தமனம் பெறும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் சார்ந்த அவமானங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த அஸ்தமனம் பெற்ற கிரகங்களின் தசா காலகட்டத்தில் அவருக்கு அதிகமாக அதனை உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே இங்கே கேள்வி என்னவெனில், சூரியனுடன் இங்கே சனி அஸ்தமனம் பெற்று இருக்கிறார். அஸ்தமனம் பெற்றதோடு அல்லாமல் வக்ர நிலையிலும் இருக்கிறார். இந்த சனி இங்கே குருவை பார்க்கிறார். தன்னுடைய அவமானம், ஏற்கனவே இங்கே சனி சூரியனோட அஸ்தமன நிலையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அவமானத்தில் அங்கே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த ஜாதகருடைய அனைத்து வகையான செயல்களும் தான் ஒருவரிடம் பெற்ற அவமானத்தின் ஈகோவின் வெளிப்பாடு என்பது அவருக்கு ஏகப்பட்டது இருக்கும். சனியாக இருக்குது. அப்போ சனி சூரியனோட இங்கே அஸ்தமனம் அடைஞ்சிட்டாரு. இப்போ ஒரு உயர்வான, இவரை காட்டிலும் உயர்வான, அது அதிகாரியாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இவரை காட்டிலும் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களிடம் அவர் தொடர்ச்சியான அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இந்த டென்ஷனை எல்லாம் சேர்த்தி வச்சு இவர் வந்து பார்வையில் வந்து இந்த குரு மேலே திணிப்பார். இந்த குரு மேலே திணிப்பார் அல்லது இந்த பாவகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தின் மீது திணிப்பார்.
திணிக்கும் பொழுது இவர் இங்க அவமானப்பட்டார் இல்லைங்களா? இந்த அவமானத்தை எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் சரி, அல்லது கிரகமே இல்லாமல் இருந்தால் இவருடைய களத்திரத்தின் மீது இந்த அவமானத்தை எடுத்து வீசுவார். இவரு அவங்கள அவமானப்படுத்துற மாரி வார்த்தைகளை, செயல்களை இந்த 7ஆம் பாவத்தின் மீது திணிப்பார். கண்டிப்பா திணிப்பார். தான் ஏற்கனவே அங்க அவமானப்பட்டுருக்கிறோம். அந்த அவமான சின்னங்களை எல்லாமே அப்படியே எடுத்து, தான் பார்க்கக்கூடிய பாவத்தில் உள்ள கிரகம், அந்த காரகத்துவம், பாவ காரகத்துவம் இவங்க மேல கொண்டு வந்து அப்படியே அர்ப்பணிப்பார். ஸோ இதுதாங்க ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய நிலை அறிந்து, தன்னுடைய ஆதிபத்திய வீட்டின் தன்மையை அறிந்து, தான் பார்க்கக்கூடிய வீடுகளின் மீது தன் காரகத்துவத்தை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் அவர்கள் அந்தந்த ஆதிபத்திய வீடுகளின் ஒன் ஆஃப் த சர்வன்ட். அதாவது உங்களுக்கு எளிமையா புரியிற மாதிரி சொல்றேன். இது ஜோதிடத்திற்கு எல்லா இடத்துலையுமே பொருந்தும். அதாவது நான் என்ற இப்போ நான் என் பேர் செல்வங்க. நான் எனது சில தேவைகளுக்காக 9 வேலைக்காரர்களை நான் நியமித்து வைத்திருக்கிறேன். அதாவது சமையலுக்கு ஒருவர், தோட்டப்பணிகளுக்கு ஒருவர், கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் ஒருவர், இப்படி நான் எனக்காக ஒரு 9 வேலையாட்களை நியமித்து வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சமையல்காரர் அவருக்கு தேவையான மளிகை ஜாமான், காய்கறிகள் இவையெல்லாம் அவருக்கு பிடித்தமான, அவருக்கு எங்கே தொடர்பு இருக்கோ அங்கே போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கணும். டிரைவர் அவருக்கு எப்படி ஸ்கில்டு இருக்கோ, ஓட்டக்கூடிய ஸ்கில்டு இருக்கோ, அந்த ஸ்கில்டை பயன்படுத்தி அந்த காரை ஓட்டிகிட்டு போவார். நான் சொல்லக்கூடிய இடத்த கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு வருவார், காரை நீட்டாக வச்சுக்குவார், சர்வீஸ் விடுறது, இந்த மாதிரி முழுமையான பொறுப்புகளை அவர் பார்த்துக்குவார். அதே போல் என்னுடைய தோட்ட வேலை செய்கின்ற அந்த நபர் தோட்டம் சார்ந்த என்ன செடிகள் பராமரிக்கணும், எதை எடுக்கணும், எதை புதுசாக கொண்டாந்து நடணும், அதற்கு உரம் போடணுமா, நீர் ஊற்றணுமா என்று பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு எல்லாமே அவருக்கு உண்டானது. இப்போ இதில் யாரேனும் தொய்வு பெற்ற நபர்களாக இருந்தால் அந்த பணி அங்கே பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது நான் அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு, சரிப்பா அந்த சமையல்காரர் லீவ் போட்டார், நீ இன்னைக்கு எனக்கு சாப்பாடு செய்ய அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடு அவருக்கு செய்ய தெரியாது, செஞ்சாலும் அதை சாப்பிட்ற மாதிரி ருசிகரமாக இருக்காது. ஆகவே அதற்கு இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதும் தனது ஆதிபத்திய வீட்டிற்கு என்ன தேவையோ அதை சேகரித்து கொண்டே இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஜோதிடத்தின் முக்கியத்துவமானது. கிரகம் எங்கு நின்றாலும், எந்த பாவத்தில் நின்றாலும், எந்த சாரத்தில் நின்றாலும், எந்த கிரகங்களை பார்த்தாலும், எந்த கிரகங்களோடு இணைந்தாலும் அதனுடைய முக்கியமான கடமை என்பது அதாவது அவரு ஒன் ஆஃப் த சர்வெண்ட்டுங்க. அவ்வளோதான். அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுவார், எப்போவுமே ஐயோ முதலாளி கார் ஓட்டணுமே, முதலாளி காலையில் நேரமாக 9 மணிக்கு எழுந்திரிச்சு காருக்கு நம்ம போகணுமே, காரை தொடச்சி வைக்கணுமே, காற்றடிச்சு வைக்கணும், பெட்ரோல் அடித்து வைக்கணுமேனு முதலாளிக்கு தன்னுடைய பணியின் மீதான சிந்தனை, முதலாளிக்கு என்ற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சமையல்காரராக இருக்கக்கூடிய அதற்கு பொறுப்பேற்ற அந்த கிரகம் எப்பொழுதும் தன்னுடைய எஜமானருக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் நம்ம எதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும், இன்றைக்கி என்வி செய்யலாமா, வெஜிடேரியன் செய்யலாமா என்ற சிந்தனைகள் அவர் தான் அங்கே முடிவு பண்ணுவார். முதலாளிக்கு தெரியாது இன்றைக்கி என்ன சாப்பாட்டில் போய் சாப்பிடும்போது இன்றைக்கி என்ன காய்கறிகள் என்னங்கிறது தெரியும், மற்றதெல்லாம் சமையல்காரருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சமையல்காரோடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அவர் வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பின் மீதே தான் எப்போவுமே நோக்கம் இருக்கும். அதுபோல தான் கிரகம் தன்னுடைய வீட்டின் மீதே எப்போவுமே ஒரு பார்வை, அதாவது பொறுப்பாளராக இருக்கும். அவர் எங்கே நின்னாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தன்னுடைய வீட்டிற்கான பவரை எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறதுக்காக தன்னுடைய பார்வை வாயிலாக, தன்னுடைய நின்ற வீட்டின் வாயிலாக, தன்னுடைய சேர்ந்த கிரகங்கள், சாரம், இப்படி அனைத்திலிருந்தும் பலன்களை எடுத்து தன் வீட்டிற்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதை புரிந்து கொண்டால் ஜாதகம் பார்ப்பது என்பது மிக எளிது. இது புரியாத வரைக்கும் பல விஷயங்கள் நமக்கு கேள்விக்குறிகளாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.